கேட்குறது ஒரே பீஸ் அந்த மாதிரி கொடுங்க. மிக்ஸி வாங்கிட்டு வந்துடுறீங்களா மாப்பிள்ள? நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புது வீட்டுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கினது எல்லாமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணேன். புதுசாக கல்யாணமானவங்களுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை எப்படி வீட்டில் செட் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறது தான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ அதுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். டிப் நம்பர் 1 பார்த்திங்க அப்படின்னா, முதல்ல பட்ஜெட் போட்டுக்கணும். இந்த பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா, எவ்வளோ அமௌண்ட்டில் நம்ம திங்ஸை வாங்க போகிறோம், ஸோ அதுக்குள்ளே நம்ம எல்லா திங்ஸையும் வாங்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிலே டிக்கெட்ஸு, அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற செலவு, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மல்லிகை ஜாமானம் எல்லாமே அந்த பட்ஜெட்லேயே இன்க்ளூட் ஆகிற மாதிரி இருக்கணும். கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் பார்த்திங்க அப்படின்னா, எந்த கடைக்கு போய் வாங்க போகிறோம் அப்படிங்கிறது தான். எங்கெங்கெல்லாம் போய் என்னென்ன திங்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. முன்னாடியே போய் ஒரு விசிட் அடிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் டெலிவரி ஆப்ஷன்ஸ்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா, எவ்வளோ டைம் எடுத்துக்குவாங்க, 1 டேலேயே டெலிவரி பண்ணிடுவாங்களா, ஸோ இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஒரே கடையில் எல்லாத்தையுமே வாங்குறீங்க அப்படின்னா, முன்னாடி போய் கண்டிப்பாக அந்த கடையை பார்த்துட்டு வர்றதுல எந்த தப்பும் இல்லை. அப்போ தான் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்க முடியும். எல்லாமே கரெக்டாக வாங்க முடியுமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்க முடியும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நம்ம என்னென்ன திங்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு புது வீட்டுக்கு, புதுசாக கல்யாணமானவங்களுக்கு, புது வீடு செட் பண்ண போகிறவங்களுக்கு என்னென்ன வாங்குறது அப்படிங்கிற நிறைய கன்ஃபியூஷன் நடக்கும். ஒரு கடைக்கு போனால் நிறைய ஆசிலேஷன்ஸ், டைவர்ஷன், எதெல்லாம் வாங்கலாங்கிற கன்ஃபியூஷனே ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் என்னென்ன யூஸ் பண்ணுறோம், அம்மா வீட்டில் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க, நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி வீட்டுக்கு தகுந்த மாதிரி, ஒரு ரூமுக்கு தகுந்த மாதிரி திங்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எதையுமே மறக்க மாட்டோம், அனாவசியமாக எதையுமே வாங்க மாட்டோம். அதே மாதிரி திங்ஸும் ரிப்பீட் ஆகாது. ஸோ கண்டிப்பாக லிஸ்ட்டு போட்டுக்கோங்க, பட்ஜெட்டும் போட்டுக்கோங்க. அப்போ தான் மெயினான திங்ஸையும் நம்ம அதுக்கு வாங்கிக்க முடியும். மல்லிகை ஜாமானை முதற்கொண்டு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் கடைசி நிமிஷத்தில் நம்ம எதையுமே மிஸ் பண்ண மாட்டோம். ஸோ எல்லாத்துக்கும் கடையும் பார்த்து வச்சிடணும், பட்ஜெட்லேயும் இன்க்ளூட் பண்ணிடணும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு டிப் பார்த்திங்க அப்படின்னா, யார் யாரெல்லாம் கடைக்கு கூட்டிகிட்டு போகிறது, வீட்டுக்கு திங்ஸ் வரும்போது யார் யாரெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக யோசித்து பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீட்டுக்கு திங்ஸ் வாங்கும் போது பார்த்திங்கன்னா வீட்டில் ஜென்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அவங்களோட ஹெல்ப் ரொம்ப முக்கியம். ஏன்னா வேலைக்கு போங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி லீவ் எடுத்துக்கணும். ஸோ வீட்டில் திங்ஸ் வரும்போது திடீர்னு எதாவது கடைக்கு போகிறது, டக்குன்னு எதாவது வாங்கிட்டு வர்றது அப்படின்னா அவங்களால மட்டும்தான் எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும். ஏன்னா லேடிஸ் வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது, அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் பெரியவங்க ஒருத்தவங்க கூட இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அனுபவம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டு இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கண்டிப்பாக நல்லா பேசுகிறவங்க கடையில் ஸோ கடையில் என்னென்ன வேணுங்கிறத கரெக்டாக கேட்டு யோசிக்காமல் பேசி திங்ஸ் எல்லாம் வாங்குறவங்களாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி திங்ஸ் எல்லாம் அமையும். நெக்ஸ்ட்டு டிப்பு பார்த்திங்க அப்படின்னா, வீட்டுக்கு பொருள்லாம் இறங்கினோன்னே கண்டிப்பாக பில்லு, நம்மளுக்கு கொடுத்துருக்குற பில் வச்சு நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கோமோ அதெல்லாம் பார்த்து கரெக்டாக சேர்ந்துருக்கா அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நிறைய பொருள் வாங்க வேண்டியது இருக்கும். ஏதாவது சின்ன பொருள் மிஸ் ஆச்சு அப்படின்னா அது ரொம்ப நாள் கழித்து தான் தெரிய வரும். டக்குன்னு எல்லாத்தையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. வந்துருச்சா, ஏன்னா வந்ததே நம்மளுக்கு ரொம்ப டயர்டாக வந்திருப்போம். ஸோ ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். தவிர
வந்த திங்ஸை வந்து எல்லாம் சரி பார்த்து வைக்கணும் அப்படிங்கிறது வந்து லேட்டாக கொஞ்ச நாள் ஆக ஆக தான் வந்து தெரிய வரும். ஸோ அதனால் வந்து திங்ஸ் எப்போ வந்து இறங்குதோ எந்தெந்த கடையில் என்னென்ன வாங்கியிருக்கோமோ எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்து பில்லோடு வந்து சரி பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு எல்லாம் கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறது வந்து தெரியும். அப்புறம் வந்து பேக்கேஜிங்கும் எப்படிலாம் வந்து பேக் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து பிரித்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏதாவது வந்து உடஞ்சிருக்கலாம், ஏதாவது நெளிஞ்சிருக்கலாம், ஏதாவது மிஸ் ஆகிருக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து இது கண்டிப்பாக வந்து உடனே இதை பண்ணி பார்த்துடணும். உடனே பிரித்து தனியாக எல்லாத்தையுமே வச்சு பில் வச்சு எல்லாம் வந்துட்டு ரெஃபர் பண்ணிட்டு தான் வந்து அந்தந்த திங்ஸை வந்து அந்தந்த இடத்துல வைக்கணும். கூட குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களெல்லாம் வந்து என்கேஜ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்குன்னு ஒரு ஆள் கண்டிப்பாக இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. ஸோ திங்ஸ் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்கும் வந்து எதுவும் வந்து செஞ்சு டயர்டாகாமல் எல்லா திங்ஸும் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிங்க. ஏன்னா அடுத்த டிப் வந்து அதுதான். எப்போவுமே வந்துட்டு பாத்திரங்கள்லாம் வாங்கிட்டு அதில் இருக்கிற ஸ்டிக்கர்லாம் வந்து கண்டிப்பாக பிரிச்சிடணும். அது வந்து ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும். ஏன்னா ஒரு கிச்சனுக்கு வாங்குகிற எல்லா ஐட்டம்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கர் இல்லாமல் வராது. ஸோ வந்து ஸ்டிக்கர்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஹீட் பண்ணி தீயில் காமிச்சு எடுத்தீங்க அப்படின்னாலே, சூடு ஏறிடுச்சுனாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கர்லாம் வந்து வெளியே வந்துடும். ஒரு பாத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 ஸ்டிக்கர் வந்து ஒட்டி தராங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஸ்டிக்கர்லாம் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணணும். ஏன்னா ஸ்டிக்கர் எடுத்த தடம் வந்து ஒட்டி ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். எப்போவுமே வந்து புது பாத்திரத்தில் வந்து திங்ஸை வந்து ஸ்டோர் பண்ணாதீங்க. அந்த ஸ்டிக்கர்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா சோப் போட்டு கழுவிட்டு நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் வந்து மளிகை சாமான்லாம் வந்து கொட்டி வைங்க. ஸோ அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக கல்யாணம் ஆகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா புது கிச்சன்லாம் வந்துட்டு எல்லாம் வந்து ஒரேடியாக வந்து மேனேஜ் பண்ணுறதுங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். இதை ஒன்ஸ் நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து மாதம் மாதம் அதை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு வேலைக்கு போய்ட்டும் வீட்டையும் பார்த்துக்கிறவங்க தான். ஸோ எப்போவுமே கழுவிட்டு அதுக்கப்புறம் எதெல்லாம் வறுக்கணுமோ மளிகை சாமான்லாம் வாங்கி கரெக்டாக ஸ்டோர் பண்ணி அந்தந்த பாத்திரத்தில் வந்து லேபிள் பண்ணி கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தனித்தனியாக அது எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி கொடுத்துருங்க. இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் தான் வாங்கினோம் இந்த லேபிள் பண்ணுறதுக்கு. ஆன்லைனில் வாங்கின திங்ஸ் எல்லாம் நான் ஏற்கனவே என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது வீடியோவில் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா யார் புதுசாக கிச்சனுக்கு வந்தாலும் வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். திறந்து பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ரொம்ப பழக்கப்பட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இதெல்லாம் தேவைப்படாது. புதுசாக கிச்சன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் வந்து தேவைப்படும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதெல்லாம் பண்ணி கொடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லேபிள் வந்து பார்த்திங்கன்னா ரீயூசபிள் தான். நெக்ஸ்ட் டைம் இது கழுவும் போது வந்து இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்து ஒட்டிக்கலாம் பேப்பர்லேயே. ரீயூசபிள் தான். அதே மாதிரி கிச்சனுக்கு இந்த மாதிரி ஷீட் வந்து எங்களுக்கு கிஃப்டாகவே கிடச்சிச்சு. ஸோ அதையும் வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டோம் கிச்சனில் வந்து பாத்திரம்லாம் அடுக்கி விட்றதுக்கு. ஸோ இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லாததுக்கெல்லாம் வந்து பேப்பர் வச்சு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ கிச்சன் வந்து நம்ம செட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாத்திரங்கள்லாம் வந்து ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு நல்லா கழுவி அதுக்கப்புறம் மளிகை சாமான்லாம் போட்டுட்டு பாத்திரத்தை எல்லாம் பழக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.